ஓணம் சத்யால இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு கேட்டா சொல்லவே தெரியாது. ஒவ்வொன்றும் நமக்கு ஃபேவரேட் தான். அதுல என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த இஞ்சி புளி. இன்னைக்கு இந்த இஞ்சி புளி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? என் பக்கத்து வீட்டுல ஒரு மலையாளி அக்கா இருக்காங்க. அவங்க பேரு ஜித்து. அவங்க கிட்ட கேட்டு கத்துக்கிட்டது தான் இந்த இஞ்சி புளி. தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா நல்லா பொடியா கட் பண்ண இஞ்சி 100 கிராம் இருந்தது. அதுக்கு 10 பச்சை மிளகாயோ பொடியா கட் பண்ணி எல்லாத்தையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சியை துருவிடாதீங்க. துருவுனா அது நல்லா எண்ணெயில கருகிடும். இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுக்கு 50 கிராம் புளியை நல்லா திக்கா கரைச்சி வச்சிருந்தேன். இஞ்சியை முருகலா விட்டுறாதீங்க. சாஃப்டா இருக்கும் பொழுதே இந்த கரைச்ச புளி தண்ணியை உள்ள ஊத்திட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குக் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகணும். இதுக்கு நான் 50 கிராம் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சிருந்தேன். அதையும் உள்ளுக்குள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் டைம் கொடுத்து அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடிப்பொலியான இஞ்சி புளி தயார். இதை நான் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, உப்மா சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடுவேன். என்னோட அவ்வளோ ஃபேவரெட் இது. ஆயில் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும். காரம் நிறையா போட்ட மாதிரி தெரியும், ஆனால் அப்படி கிடையாது. புளி வெல்லம் நிறையா இருக்கிறதுனால பேலன்ஸ் ஆகிக்கும். டோன்ட் வரி.